சண்டே மார்னிங். காலையில ஒரு 10:30 மணி அப்படிங்கும்போது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து நான்வெஜ் பண்ணல. வீட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் வச்சே பண்ணியாச்சு. கீரை இருந்தது. ஸோ கீரை கடைஞ்சிட்டு ரசம், முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல், முட்டை, தயிர் இதுதான். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, அம்மா, அக்கா 2 பேருமே என்னோட சண்டே மெனு கேட்டாலே சிரிப்பாங்க. மோஸ்ட்லி கேட்கறக்கு முன்னாடி இன்னைக்கு வெஜ் தானே அப்படின்ட்டுருவாங்க. அது என்னன்னு தெரியல. நெறைய நாள் சண்டே வந்து வெஜ்லயே முடிஞ்சிருது. காலையில கடகடன்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கையோட மைலோவை நல்லா ஒரு குளிப்பாட்டியாச்சு. வாரத்துல 2 நாள் குளிப்பான். குளிச்சோம் அப்படின்னா 2 மணி நேரம் கண்டிப்பா கட்டில போட்டுருவேன். இல்லைன்னா அவன் மண்ணுல பிறண்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டு செடிகள்ல நிறைய பூச்சி இருந்தது. அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு, நம்ம டெய்லி வந்து செடிகளுக்கு இந்த பூ பூக்காத செடிகளுக்கு அரிசி தண்ணி ஊத்துனா நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லா செடியும் நல்லா பூ பூக்கும். ஒரு 12, 12:30ங்கும்போது வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் மகளும் உட்காந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சாச்சு.